இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2006 வெளியான த பீஸ்ஃபுல் வாரியர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, விளையாட்டுத் துறையில் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிற ஒரு யங்ஸ்டர். அவர்கிட்ட இருக்கிற சில சின்ன சின்ன குறைகளால் அவர் நினைச்சதை சாதிக்க முடியாமல் ஒரு நிதானமான மனநிலை இல்லாமல் இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பெரிய விபத்தில் மாட்டி உடல் அளவில் பெருசாக பாதிக்கப்படுறாரு. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அவர் நினைச்சதை சாதிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோவான டான் மில்மேன் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஜிம்னாஸ்டிக்ல ஸ்டில் ரிங்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதாவது 2 கயிறுகளோட முனையில 2 வளையங்கள் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு அந்தரத்துல பாடியை பேலன்ஸ் பண்ணி சில சாகசங்கள் செய்வாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்காரு. அவரோட லட்சியம் என்னன்னா, இந்த ஜிம்னாஸ்டிக்ல நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணுங்கிறது தான். அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம, எதையாவது யோசிச்சுக்கிட்டே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பாரு. அப்படி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. அதில் அவர் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் முடியும் போது ஃபிளிப் பண்ணி லேண்ட் ஆகும்போது அவரோட ஒரு கால் சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி செதறி போகுது. டேனு கீழே விழுந்துடுறாரு. அந்த உடஞ்ச பீஸை எல்லாம் ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆள் போட்டிருக்கிற 2 ஷூவும் ஒரே மாதிரி இல்லாமல் மிஸ்மேட்சாக இருக்கு. அதாவது ஒன்று புதுசாகவும் இன்னொன்று பழசாகவும் இருக்கிறத டேன் கவனிக்கிறாரு. அதோட தூக்கம் கலைஞ்சி எழுந்துடுறாரு. அதுக்கு மேலே தூக்கம் வராமல் ஒரு ஜர்க்கினை எடுத்து மாட்டிக்கிட்டு அதிகாலையில் 3 மணி இருக்கும். அந்த நேரத்தில் வெளியே ஜாகிங் போறாரு. போகிற வழியில் ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்கே சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்குறாரு. அங்கே ஒரு வயசானவர் இருக்காரு. கனவுல வந்த ஆள் மாதிரி அவர் ஒரு காலில் பழைய ஷூவையும் இன்னொரு காலில் புது ஷூவையும் போட்டிருக்கிறத பார்த்துட்டு டேனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு டேன் வெளியே வர அந்த வயசானவரும் வெளியே வந்து ஒரு சேர்ல உட்கார்றாரு. டேனும் அவர் உட்காரத பார்த்துட்டு கிளம்புறாரு. ஒரு செகண்ட்ல மறுபடியும் திரும்பி பார்த்தா அங்க அவரை காணோம். பார்த்தா அந்த பில்டிங்க்கு மேலே நிற்கிறாரு. இதை பார்க்குற டேனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அது அப்புறம் ஒரு செகண்ட்ல மேலே போனான்னு குழப்பத்தில், ஹலோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அங்கே அதுக்குள்ளே மேலே போனீங்கன்னு கேட்க, ஆனால் அந்த பெரியவர் பதில் எதுவும் சொல்லாமல் டேனையே ஒரு மாதிரியா பார்க்குறாரு. டேனும் அதுக்கு மேலே அங்கே நிற்காம கிளம்புறாரு. அடுத்த நாள் ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷனில் டேன் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு. அதாவது பர்ஃபார்மன்ஸோட எண்டில் அந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணி தான் கீழே லேண்ட் ஆகணும். அப்படி பண்ணும்போது பொதுவாக ஒரு தடவையோ 2 தடவையோ ஃப்ளிப் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் 3 ஃப்ளிப் யாரும் பண்ணதே இல்லை. டேன் அதை செய்ய ட்ரை பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அதை செய்யணும்னு ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோச் முன்னாடி இதை ட்ரை பண்ணி லேண்ட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. கோச் அவரை பிடிச்சி திட்டுறாரு, நீ இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான பர்ஃபார்மர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 3 ஃப்ளிப் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அப்படி பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது. தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி கையை காலை உடச்சிக்காதுன்னு வார்ன் பண்ணுறாரு. அடுத்த நாளும் டேன் அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அந்த பெரியவர்கிட்ட, நேற்று எப்படி நீங்கள் இவ்வளோ வேகமாக ரூஃப் டாப்க்கு போனீங்கன்னு கேட்குறாரு. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், என்னால் கூட இதை செய்ய முடியாது, இந்த வயசில் எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. டேன் அவர்கிட்ட பேசும்போது தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், தனக்கு தெரியாததே இல்லை, பெரிய சாம்பியன் ஆக போகிறோங்கிற மாதிரி ஆணவமாக பேசுகிறாரு. ஆனால் அந்த பெரியவர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அவரும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்காம பேசுறாரு. டேனுக்கு அவர் பேசுற விதம் பிடிக்காம கோச்சிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு டேன் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி அந்த பெரியவர் நிக்கிற மாதிரி இல்யூஷன் கிரியேட் ஆகுது. அவர் எப்படி இவ்வளோ ஸ்பீடா அந்த ரூஃப் டாப்க்கு போனார்னு தெரிஞ்சுக்கணும்னு டேன் நினைக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. மறுநாளும் டேன் அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பெரியவரை பாக்குறாரு. 2 பேரும் பேச பேச ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த பெரியவர் டேனை சாப்பிட சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. டேன் ரொம்ப வேகமா சாப்பிட்றாரு. இதை பார்க்குற அந்த பெரியவர், கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு, அப்பதான் டேஸ்ட்டை உணர முடியும். நான் மட்டும் உன்னோட கோச்சா இருந்தா நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, ஒண்ணுங்க சகவாசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன்னு அவர் சொல்ல, நல்ல வேலையா நீங்க என் கோச்சா இல்லைன்னு டேன் சொல்றாரு. இப்படியே 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் பேசுறது ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கு. அதெல்லாம் டேனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவர் ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறதுனால டேன் அவரை சாக்ரட்டிஸ்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாரு. அடிக்கடி டேன் சாக்ரட்டிஸை போய் பார்த்து அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வராரு. அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்குன்னு டேனுக்கு தோணுது. அவர் வேலை செய்யும் போது அவரோட ஸ்பீடு, ரிஃப்ளெக்ஸ், எஜிலிட்டி எல்லாம் செம்மையா இருக்கிறத டேன் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி உங்களால இவ்வளோ ஸ்பீடா பர்ஃபெக்டா இருக்க முடியுதுன்னு கேட்டதுக்கு, தேவையில்லாம மனசுல கண்டதெல்லாம் நினைச்சிட்டு மைண்டை ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருந்தா செய்யற வேலையில கவனம் இருக்காது. புத்தியையும் மனசையும் தெளிவா சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் சீக்ரெட்னு அவர் சொல்றாரு. அது எப்படி பண்றதுன்னு டேன் கேட்டதுக்கு, நாளைக்கு நாம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், அங்க வா சொல்றேன்னு அவர் சொல்றாரு. அந்த பெரியவர் டேனை ஒரு பிரிட்ஜு கிட்ட பர்டிகுலர் டைமுக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனா டேன் அதை மறந்து போய் கடைசி நேரத்துல ஞாபகம் வந்து அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடுவாரு. அந்த பிரிட்ஜு கிட்ட ரொம்ப லேட்டா போய் பெரியவரை மீட் பண்ணி, சாரி சார், நான் மறந்தே போயிட்டேன், ஜிம்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு
நினைக்கிறீங்கன்னு சீக்கிரம் சொல்றீங்களான்னு அவர் கேட்க அந்த பெரியவர் டக்குன்னு டேனை பிடிச்சி கீழே தண்ணியில தள்ளி விட்டுறாரு. டேன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணியில விழுந்த வேகத்துல பயங்கரமா கத்துறாரு. கோவமா தண்ணியை விட்டு வெளியே வந்து பெரியவரை திட்டுறாரு. எதுக்கு என்ன தண்ணியில தண்ணி விட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் உன்னோட மைண்டை எம்டி ஆக்கினேன்னு அவர் சொல்ல எப்படின்னு டேன் கேட்டதுக்கு நீ தண்ணியில விழுந்தப்போ எதை பத்தி நினைச்சிட்டு இருந்த? ஸ்கூலை பத்தியா, இல்ல பிராக்டிஸ் பத்தியா, இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தியா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தண்ணியில விழுந்த வேகத்துல எல்லாத்தையும் மறந்து கோவத்துல கத்துனன்னு பெரியவர் சொல்றாரு. அந்த ஒரு செகண்ட் உன்னோட மைண்ட் எதை பத்தி யோசிக்காம சுத்தமா இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. டேனோ அவர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிறாரு. மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்களை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. முதல்ல இந்த இடத்துல உன்னை சுத்தி என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருன்னு அவர் சொல்றாரு. இங்க என்ன இருக்கு, என்னை சுத்தி எதுவுமே நடக்கலன்னு டேன் சொல்ல உடனே அந்த பெரியவர் டேன் கையை பிடிச்சி அமுக்குறாரு. அந்த செகண்ட் டேனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி அவரை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் அவரால் கவனிக்க முடியுது. 4 ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி அவங்க நாயோட விளையாட்டு இருக்கிறது, நாயை கொஞ்சிறது, ஒருத்தர் உட்காந்து புக்கு படிக்கிறது, புல் மேல ஒரு வண்டு நகர்றது கூட அவரால் பார்த்து உணர முடியுது. டேன் மேலேருந்து அவர் கையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் நார்மல் மூடுக்கே வராரு. அந்த பெரியவரை ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாரு. பெரிய மந்திரவாதியா இருப்பாரு போலன்னு நினைக்கிறாரு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? மைண்டை எம்டி பண்ணு, எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. இப்போ இங்க பிரசன்ட்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல கவனின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த பெரியவர் சொல்லிட்டு போனது டேனுக்கு அவர் கண்ணை திறந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பெரியவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் டேன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் வேற எதை பத்தி யோசிக்காம பிரசன்ட்ல இருந்து தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் செஷன்ல செம்மையா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இதை பார்த்து கோச்சே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. டேனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பெரியவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அன்னைக்கு ஒரே செகண்ட்ல ரூஃப் டாப்க்கு போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நினைச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் டெய்லி அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சு பெரியவரை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இதனால அவர் பிராக்டிஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம சொதப்புறாரு. கோச் கிட்ட திட்டு வாங்குறாரு. பெரியவர்கிட்ட வந்து எப்பதான் எனக்கு அந்த சீக்கிரட்டை சொல்லுவீங்கன்னு கோவமா கேட்க அது உனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு அவர் சொல்ல டேன் கோச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட ரெகுலர் லைஃப்ல சரக்கு அடிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்றதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டேன் பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி பயங்கரமா அடிபட்டுறாரு. அவரோட தொடை எலும்பு பீஸ் பீஸா உடஞ்சதால ஸ்டீல் ராடை வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எழுந்து நடமாடவே 6 மாசம் ஆகும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு டேன் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. தன்னோட லட்சியம்லாம் நிறைவேறாத கனவா போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. மாசங்கள் கடந்து போகுது. டேன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறாரு. இருந்தாலும் டேனுக்கு தான் சீக்கிரமா குணமாகி மறுபடியும் ஜிம்னாஸ்டிக் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதை பத்தி கோச் கிட்ட பேசும்போது அது நடக்கவே நடக்காதுன்னு அவர் சொல்றாரு. டேன் வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாரு. அப்புறம் அந்த பெரியவரை போய் பார்த்து தன்னோட நிலைமையை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த பெரியவரும் டேன் கிட்ட பேசி அவரை அமைதிப்படுத்துறாரு. உனக்குள்ள இருக்கிற கோவம், வெறுப்பு, ஏமாற்றம் எல்லாத்தையும் முதல்ல விடு. நடந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாத. இப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை பத்தி நினைச்சு பாரு. எல்லாத்தையும் பாசிட்டிவா பாரு. உன்னோட மனசையும் புத்தியையும் முதல்ல தெளிவாக்கு. அதுதான் முக்கியம். அதை மட்டும் செஞ்சுட்டேன்னா நீ தெளிவாயிடுவேன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதை தொடர்ந்து டேன் அந்த பெரியவர் கூட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் சொல்ற தத்துவப்படி தன்னை மாத்திக்க ட்ரை பண்றாரு. அவர் சொல்ற சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல மனசு தெளிவடைஞ்சு முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. டேன் இப்போ ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிற அந்த பெரியவர் சொல்றாரு, இப்போ நீ தயாராயிட்ட, நீ செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன தெரியுமா? ஜிம்னாஸ்டிக்ல கலந்துக்க ரெடி ஆகணும்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு டேன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் நடக்கிறதே பெரிய விஷயம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னோட தொடை எலும்பு பீஸ் பீஸா உடஞ்சி ஸ்டீல் பிளேட் வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில என்னால எப்படி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு ஜெயிக்க முடியும்னு கோவமா கேட்க நீ கோல்டு மெடல் வாங்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல விடு. அந்த ஸ்போர்ட்ஸ்ல முதல்ல கலந்துக்கணுங்கிற எண்ணத்தை உன்னோட மைண்ட்ல ஏத்து. நீ ஏன் போட்டியில கலந்துக்கிட்டு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணி மெடல் வாங்கணும்னு நினைக்கிறேன்? இந்த ஒலிம்பிக்ஸ், கோல்டு மெடல் எல்லாமே வெளி உலகத்தை பொறுத்தது. அதெல்லாம் மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுரு. நீ ஜிம்னாஸ்டிக் எதுக்கு பண்ற? உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்ற. அந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம் முடிவுங்கிறதுலாம் கிடையாது. அது முக்கியமே கிடையாது. நீ அதை செய்யறியா இல்லையாங்கிறதா முக்கியம். உனக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே? அதை நீ செஞ்சுக்கிட்டே இரு. முழு மனசோட நீ அதை செய்ய ஆரம்பிச்சினா நீ கோல்டு மெடலை தேடி போக தேவையில்ல. அந்த மெடலே உன்னை தேடி வரும். கால் உடஞ்சா எல்லாமே முடிஞ்சிட்டதா அர்த்தம் இல்ல. உன் மேல நம்பிக்கை வச்சு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி டேனா அவர் மோட்டிவேட் பண்றாரு. டேனோ அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்றபடி செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு. டேனுக்கு இப்போ கால் நல்லா குணமாகி நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறாரு. அந்த பெரியவரும் டேனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்றாரு. அவரோட பிசிக்கல் கண்டிஷன் நல்லா பிராக்டிஸ் பண்றது கஷ்டமா இருந்தாலும் அவர் விடாம முயற்சி பண்ணி தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. மனசளவுலையும் முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப மெச்சூர்டானவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. யூனிவர்சிட்டிக்கு போய் கோச் கிட்ட தான் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க போறதா சொல்ல உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டியில உன்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உன்னால ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு அவர் சொல்ல டேன் மனசுடைஞ்சு போய் பெரியவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படுறாரு. அவரும் டேனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. சரி, நாளைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடம் ஒரு ஹில்
ஸ்கில்ஸுக்கு மேல இருக்கு. எந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு நீ இத்தனை நாளா என்ன வந்து பார்த்துட்டு இருந்தியோ அந்த சீக்ரெட்டை நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் டேனும் ரொம்ப ஆர்வமா அந்த பெரியவர் கூட போறாரு. 2 பேரும் ஒரு மலை உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நடக்கிறாங்க. இதோ வந்துரும் அதோ வந்துரும்னு சொல்லி அந்த பெரியவர் டேனை கூட்டிட்டு போறாரு. ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோங்கிற ஆர்வத்துல டேனும் ரொம்ப சந்தோஷமா ஏறி போயிட்டு இருக்காரு. கடைசியில மலை உச்சிக்கு போனதா அங்க எதுவுமே இல்ல, திறந்த வழியா இருக்கு. ஏதோ காட்டுறேன்னு சொன்னீங்களே, என்ன எங்க அதுன்னு டேன் கேட்க, இங்கதான் இருக்கு, உன் காலுக்கு கீழே தான் அது இருக்குன்னு அவர் சொல்றாரு. டேன் காலுக்கு கீழே ஒரு சின்ன கல்லு தான் கிடக்கு. இந்த கல்லு தான் நான் சொன்ன அந்த அதிசய பொருள்னு அந்த பெரியவர் சொல்றாரு. டேனுக்கு ஒரே ஏமாற்றமா போயிடுது. இந்த கல்லை காட்டவா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? நானும் என்னமோ ஏதோன்னு எதிர்பார்த்து சந்தோஷமா வந்தேன், இப்படி ஏமாத்திட்டீங்களே, என்னோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட்னு டேன் ரொம்ப அழுத்துக்கிறாரு. அந்த பெரியவரும், ஆமால, நீ ரொம்ப எதிர்பார்த்து ஆர்வமா வந்த, இங்க வந்ததும் நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏமாந்துட்ட, சாரின்னு சொல்றாரு. டேன் அப்பதான் யோசிக்கிறாரு, அவர் காட்ட நினைச்சது இந்த கல்லு இல்ல, வேற ஏதோ, அது இங்கதான் இருக்கு, ஆனா அது தன்னோட கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போதான் அவரு ஒரு விஷயத்த உணர்றாரு. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க நினைச்ச, பார்க்க நினைச்ச அந்த அற்புதமான விஷயம், இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரமா ஏறி வந்தோமே அந்த பயணம் தான். ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க போறோம்னு ஆர்வமா சந்தோஷமா வந்தோமே அந்த 4 மணி நேரம், அந்த டைம் தான். நாம ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம்னா அதனால ஏற்படுற சந்தோஷம் கொஞ்ச நேரமோ இல்ல கொஞ்ச நாளைக்கோ தான் இருக்கும். அது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த இலக்கடைய நம்ம மேற்கொள்ற பயணம் தான் உண்மையான சந்தோஷமே. சக்சஸ்ங்கிறது டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு ஜேர்னி. சக்சஸை விட ஜேர்னி தான் பெருசு, அதுதான் முக்கியம்னு டேன் புரிஞ்சுக்கிறாரு. டேனுக்கு தான் சொல்ல நினைச்ச விஷயம் அவருக்கே புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அந்த பெரியவர் சந்தோஷப்படுறாரு. சில நாட்கள் கழிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் கோச் முன்னாடி டேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஜிம்னாஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்து கோச் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவர் ஹெல்ப்போட அடுத்ததா யூஎஸ் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுறாரு. நாட்கள் கடந்து போகுது. டேனும் ரொம்ப சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸ் கேமுக்காக தயாராயிடுறாரு. கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெரியவரை பார்க்க போறாரு. ஆனா அங்க அவர் இல்ல, வேற யாரோ இருக்கிறாங்க. கடவுள் மாதிரி டேனோட வாழ்க்கையில வந்து அவரோட வாழ்க்கையை மொத்தமா மாத்திட்டு இப்ப அவர் எங்க போனார்னே தெரியல. ஒலிம்பிக்ஸ் கேமும் நடக்குது. டேன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி அவருக்கு கால் உடஞ்ச ஆபரேஷன்லாம் நடந்திருக்கு. அவரால் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா டேன் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவர் மெடலை ஜெயிக்கிறதுக்காக இப்போ இங்க வரல. அவரோட எண்ணம் எல்லாம் இப்போ இங்க நடக்கிற கேம்ல தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம அவர் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோங்கிற அந்த சந்தோஷத்தோட ஒரு தெளிவான மனநிலையோட பெர்ஃபார்ம் பண்றாரு. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் பேசுறது டேனுக்கு கேட்குற மாதிரி இருக்கு. டேன், நீ எங்க இருக்க, யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவர் கேட்க, நான் இப்போ இங்க ப்ரெசென்ட்ல இருக்கேன்னு சொல்லி டேன் அந்த பர்ஃபார்மன்ஸை அவர் ரொம்ப நல்லா ட்ரை பண்ண ட்ரிபிள் ஃபிளிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.